ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் கடை, தமிழ் ரோசன கடை. சர்ப்ரைஸா வருமா கொண்டு வாதா? ஏய் யோமா அது தெரியுதுப்பா. ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காரு. வேற லெவல் உள்ள. இது எப்படி இருந்த கடை? என்ன முதல்ல வீடியோ எடுத்துறாங்க. சென்னை போனோம் 300-400 கிலோமீட்டர் போய் அங்க எடுத்தது இல்ல கிடையாது. சேம் ஃபீல் சப்பு. இது புட்டா ப்ரோ இதெல்லாம் வீடியோ இருக்காங்க. என்ன இல்ல நான் வந்துட்டு எப்பவுமே சிங்கிளா இருக்கதா விரும்புறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்க ஊர்லயே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது ப்ரோ. அது மேல தேடி போய் ஒவ்வொரு கடையா தனித்தனியா தான் இருக்குமே தவிர ஒரே மாமா முழுசா மாறியா மாமா? வேண்டாம் என்ன மூடுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. புரிய தெரியுது. நீங்க பின்னுக்கு திரும்பணும். அப்பதான் பொம்பளை பிள்ளை முதலாளி தானே. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த கடைக்கு எவ்வளவு செலவழிங்க? எவ்வளவு செலவழிங்க? உங்களுக்காக அண்ணன் அலெக்சன் அப்ப இங்கே சட்டையில கைட்டு இப்ப தெரியுதா கை இந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. அப்படிதான் இருக்கும். லண்டன் கனடா உடை வந்து எல்லாத்தையும் மாத்துமன்றதுக்கு ஒரு உதாரணம். வரைக்க எப்படி வந்துறார் இங்க இருக்கிறத போட்டா இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அப்படிதான் வீடியோ எடுக்கிறியா? பயங்கரமா மாஸ் பண்றீங்க ப்ரோ. ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கா ப்ரோ? அப்படியே போவோமா ப்ரோ? வெறுப்பா இருக்கு ப்ரோ. இப்போக்குள்ள பாக்குறதுக்கு எனக்கு பொறாமையா இருக்கு. நல்ல ஒரு கலெக்ஷன், நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் போட்டு பழகவில்லை. கடைசியில என்ன வதைக்க போறாங்களா? ஒவ்வொரு உடுப்பு போட ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கடைசியில எங்களையும் மாத்தி விட்டுருவாங்க. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் ஆட்டோல போய் கொண்டிருக்கிறோம். பின்னால பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டு நண்பர்கள் சுப்பு அண்ட் தனி மாமான்னு சொல்லி அவர்கிட்ட பேரையே வந்து மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். அவருடைய பேர் தனிகாச்சலம். நாங்கள் எங்க போறோம்னா வந்து தமிழ் ப்ரோஸ்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். தமிழ் ப்ரோஸ்கிட்ட கடை வந்து திறக்க போகுது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்ப என்ன கடை எப்ப ஜோசிச்சு கொண்டிருப்பீங்களா? உடுப்பு கடை என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப 30ஆம் தேதி 10 மணிக்கு வந்து திறக்க இருக்கு. அவற்ற கடை வந்து சங்கானையில இருக்கு. அது பற்றின வீடியோக்கள் வந்து அவற்ற சேனல்ல வந்து அவர் போடுவார். இப்ப நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே அடிச்சவன் அண்ணா அவருக்கு வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி. அப்ப நான் வேல் நண்பர்கள் இருக்கின்ற நானே அங்க இங்க போகணும்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கே தெரியாம நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறோம். வேண்டாம்? ஆமா, நீங்க பாத்தீங்களா? வேலும் வந்து பாக்கல. நீ வந்து ஃபர்ஸ்டே வந்ததோட தெரியும் ப்ரோ. இதுவரை பாக்கல ப்ரோ. அதான் ஆளு போடாரே தவிர இது காரு ப்ரோ. ஆள் வந்து என்னட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு ஆள் போகுதான். கடை வேலையில அவ்வளவு பிஸி. இப்பதான் வேலுமே வாங்க போயிடும். அதுக்கு பிறகு ஆள் வரவே இல்லை. நாங்கள் எல்லாம் சுத்தி காட்டினது. இப்ப வேல் வந்து நாளைக்கு இங்க இருந்து வந்து வெளிக்கிட போயினோம். எங்க போயினோம்ன்றத வந்து அடுத்த வீடியோல சொல்றோம். இப்ப நாங்கள் இங்க சங்கானைக்கு வந்திருக்கோம். சங்கானை டவுனுக்குலாம் வந்து தமிழ் ப்ரோஸ்ன்ற கடை வந்து திறக்க போகுது. கூடுதலாக வைப்பீங்க சங்கானை டவுன்ல எங்க தம்பிண்டு நான் உங்களுக்கு அப்படியே போற வழியே அப்படியோ காட்டி கொண்டு வாரேன். பாருங்க என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. வர வழி ஃபுல்லா நல்லா பாத்துட்டு தான் ப்ரோ வந்துட்டு இருக்கோம். நீங்க இப்படி எதிர்பார்த்து வந்தீங்களா? இப்படி எல்லாம் இருக்கு மாட்டேன். எப்படி எதிர்பார்த்து எனக்கே சொல்ல தெரியல. ஆனா எதிர்பார்த்து வந்தேன். ஆனா பார்த்தா தமிழ்நாட்டு மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடே கிட்டத்தட்ட எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்னன்னா விலைவாசி மட்டும் தெரியும். மற்றபடி அதுவும் ஓரளவுக்கு எங்க ஊர் பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஒரு சில பொருட்களுக்கு விலை மட்டும் அதிகமா இருக்கு. ஒரு சில பொருளோட பேர் மாறுது. எங்க ஊர்ல வேற பேர் சொல்லுவோம், இங்க வேற பேர் சொல்லுவோம். அது மாதிரிதான் மாறுதே தவிர மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப நாங்கள் சங்கானை டவுன் இருக்குதானே, இது முடிகிற இடம். அதுக்கு பக்கத்துலயே இங்கால பாத்தீங்கன்னா இந்த இப்பதான் எங்க ஊர் மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா வயல இருந்ததெல்லாம் வயல் நிலங்கள் எல்லாம் இருக்கு. சரியோ, அதுக்கு முன்னாலே அவற்ற கடை இருக்கு. நல்ல காலம் நாங்கள் வந்துட்டோம், வேலைக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் நீங்க கடை வேலை வெளில பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு. பெயிண்டிங் பண்றவன் பெயிண்டன் இல்ல. டேய் கடை ஒன்றும் கலர் பார்த்தாங்க எல்லா பக்கம் கருப்பா கிடக்கு.
உங்களுக்கு விரும்பின கலர்கள் அடிச்சு விடுங்க என்ன அடுத்த சுப்பு தான் அந்த பக்கம் சிவருக்கு அவன் உள்ளுக்குள்ள நான் அடிக்க ரெடி தான் ப்ரோ. டேய் உள்ளுக்குள்ள அவன் கேமராவுல பார்த்துட்டு ரெடியா நிப்பான்டா. ரெடியா இருப்பாரு. உள்ளுக்கு பவுடர்ல டக்கு தரது உள்ள போய்டும். இதான் கடை, தமிழ் ரோசன கடை. இதான் லோகோ போர்ட்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சவுண்ட்ல இருந்து அப்படியே இங்கால இவன் பாரம் போடுவான். ஹலோ கேமரால பாத்துட்டீங்க, ஒரு சர்ப்ரைஸா வருமா கொண்டு வாதா. ஏய் யோமா அது தெரியுதுப்பா. ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்கீங்க. வேற லெவல். அப்பா கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு ப்ரோ. வேற லெவல் வேற லெவல். உள்ள இது எப்படி இருந்தா கடை என்ன முதல்ல வீடியோ எடுத்துறாங்க. இல்ல கை கொடுத்த அக்கா நல்லா இருக்காங்க. ஃபுல் பிரீமியமா இருக்க. வாழ்த்துக்கள். முதலாவது உங்களுடைய திறக்கையில என்றாலும் வாழ்த்துக்கள். எங்கட நண்பர்கள் நாளை வெளிக்கிட போயினோம். உங்களோட திறப்பு அண்ணா ப்ரோ என்ன ப்ரோ வந்த அன்னைக்கு வந்தீங்களா? அதுக்கு ஒரு வார்த்தை பாத்தீங்களா இல்ல பேசுறீங்களா? ஒரு கால் பண்ணீங்களா ப்ரோ? கால் பண்ணி பாருங்க ப்ரோ இப்பெல்லாம் இருந்தா என்ன ப்ரோ? சரி அவட்ட கடையில என்னென்ன இருக்கு என்ன அப்படியே பாருங்களேன். நீங்க காட்டுங்களேன் உங்களோட நண்பருக்கு. அவங்க திறப்பு விழாக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப வேற லெவலா என்ன ப்ரோ ட்ரெஸ் பிள்ளைங்க கலெக்ஷனா இருக்கு. அவர் வந்து என்ன பிள்ளைங்க இருக்கு? அத்தனை பிள்ளைங்கண்ணா இந்த கடை நான் சும்மா நோமல் உடுப்பு கடை நோமலா தான் வரப்போகுதுன்னு பார்த்தா இங்க இருக்கிற உடுப்புகள் எல்லாமே வந்து செலக்ட் என்னன்னு சொல்றேன் கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. என் சைஸ் தான் ப்ரோ. எனக்கு சைஸ் இருக்கா? இதெல்லாம் எங்கிட்ட செய்தா வேற வேற லெவல். என் சைஸ் ஆனா இது நான் போட மாட்டேன். நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துக்கிறீங்க. ஏன்டா ப்ரோ இது ட்ரையல் ரூம்ல எதுவும் கிடையாதா? இருக்கு எல்லாம் ட்ரையல் ரூம் இருக்கு. உள்ள சிசிடிவி கேமரா இல்ல ப்ரோ. இங்க பாருங்க. வாவ் வேற லெவல். இந்த ஜீன்ஸ் இதுகள் எல்லாமே வந்து தனித்தனியா ப்ரோ. அது அந்த இது வந்து கூலிங்கா இருக்கிற இடத்துல போட்டுப்பாங்க ப்ரோ. எங்க ஏரியா ரொம்ப ஹாட், வெயில் அதிகம். சுப்பு கடை திறக்க முன்னாலேயே சுப்பு ட்ரையல் பார்க்க போறார். ஆமா பாருங்க நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணாதானே கடை ஓபன். பாருங்க உள்ள வந்து ட்ரையல் ரூம்லாம் அருமையா இருக்கு ப்ரோ. ட்ரையல் ரூம் எல்லாம் நல்ல இதா தான் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னாக்க இந்த ட்ரையல் ரூம்ல என்ன விஷயம் வரவெல்லாம் ட்ரெஸ் போட்டு உள்ளே ரீல்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. கண்ணாடிலாம் வச்சு அருமையா வச்சிருக்காங்க. முக்காவாசி அந்த போட்டோ எடுக்கணும் பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ டப்புன்னு வெளிநாட்டுக்கார மாதிரி மாறிட்டீங்க. இது அந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு படத்துல போட்டு நிறைய இருக்கு. லைட்னிங் செட்டப் வந்து வேற லெவல். தம்பி ஆக்கள் வந்து நீங்கன்னா கவனிக்க தெரியாது. ஆக்கள் வந்தீங்கன்னா கவனிக்க தெரியாது. இது ஒரு மாதிரி இல்லையா? இது இதுல ஒட்டின நிக்குது இல்ல. கலர் கலர் தான் இது போட்டு காமிக்க போறேன். அந்த பேஸ்ட் ஒன்று இருக்குடா. அந்த பேஸ்ட் வச்சு தான் அப்படியே அஞ்சு கலர் வந்து போடு. இல்ல இல்ல இதுல வந்து மட்ட ஷீட் ஒன்று இருக்கு. ஃபுல் மாதிரி இருக்கும் ப்ரோ. அது வாங்கி இது பண்ணுங்க. இல்ல இதுல நாங்க ஒரு ஷீட் ஒன்று பண்ணாங்கடா. இந்த இது குவாலிட்டி வச்சுக்கிறோம் இல்ல ப்ரோ. இது சூப்பரா இருக்கு ப்ரோ. இது மாதிரி வேற கலர்ல இருக்குங்களா? மஞ்சள் கலர்லாம் போட்டு போனா இத மேலால போட்டு விடு. பச்சை கலர்ல போடுங்க. மஞ்சள் கலர் போட்டு போனா ப்ரோ இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் ப்ரோ. என் சைஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கு. சுப்புக்கு இருக்கு. இங்க வாங்க பாருங்க. இதோட பெரிய சைஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்கு அப்படியே வாங்க சுப்பு. ப்ரோ இத போட்டு வந்தா நான் மூச்சு முட்டி செத்துறோம். டிசைன் நல்லா தான் இருக்கு. நான் கொஞ்சம் குட்டா இருக்கேன். ரொம்ப இல்ல கொஞ்சம் அதிகமா தான் குட்டா இருக்கேன். யாரும் சொல்றாங்க ஒண்ணு தர மாட்டாங்க. எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்களோட ஊர்ல உள்ளதை விட மாடலா இருக்கா? அதோட கொஞ்சம் மாடலா தான் இருக்கு நிறைய. இது வந்து செலக்ட் பண்ணி அவங்களே போய் அவங்க என்னன்னு சொல்ற இப்பத கால இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. எங்க வருது ஸ்டாக்? ஸ்டாக் எல்லாம் இங்கதான். ஆனா வேற வேற நாடுகள்ல இருந்தா வருது. ஓ எங்க நாட்டுல இருந்தா வருதா? இந்தியால இருந்தா வருது. இந்தியா ஒரு தாய்லாந்து சைனா தாய்லாந்தா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். எல்லா உடுப்பும் வேற வேற நாட்டுல இருந்து வரும். தாய்லாந்து சைனா இந்தியா. இது பாஸ்கெட் பால் போடுவாங்க. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப இதெல்லாம் இப்படியான உடுப்புகள் நீங்க வெளியில போட்டா தான் தெரியும் இப்படி எல்லாம் உங்களோட கடையில இருக்காட்டு. என்ன போடுவோம் தானே இப்போ வீடியோ நீங்க போட போறீங்க. டெய்லி ஒரு கலெக்ஷன்ல இருந்து ஒன்னு எடுத்து போட்டு இந்த மாடல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதானே ப்ரோ? கொஞ்சம் பாப்போம் பிசினஸ் பார்த்து டெய்லி வித்தியாசமா செய்யறது. அவ பெண்களுக்கு அந்த உடுப்புகள் இல்லையா தமிழ்? என்ன நீங்க இதெல்லாம் பெண்கள் இதெல்லாம் யூனிசெக்ஸ். இது பெண்களுக்கு தானே? பெண்களுக்கு இந்த இது யூனிசெக்ஸ். இதுதான் போடுறேன் பெகி. இது யூனிசெக்ஸ். பெண்களுக்கும் இருக்கு ஆடைகளை. இதெல்லாம் யூனிசெக்ஸ் தான். இந்த இது கொரியன் ஷர்ட் தான் பொம்பளை பிள்ளைக்கு போட்டுருக்கோம். ஆனா எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? வடிவா இருக்கு. அந்த அதுல வரனா தாய்லாந்து ஷர்ட் தானோ. நல்ல மாடலான ஆக்கள். இந்த இவனை மாத்தி விட்டியா? அதான் கொஞ்சம் இவனும் மாடலா வந்துட்டான் பார்.
இனி இவங்களும் இல்லை இந்த உடுப்புகள் எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு தெரிய போறாங்க. இது ரேடியம் இது லைட்டா நிப்பாட்டிங்கன்னு சொன்னா இது லைட் பண்ணா இதாகுமா? ஃபுல்லா மீனுங்கம்மா. ரேடியம் நிப்பாட்டி எவ்வளோ விலை எவ்வளோ போட்டுருக்கீங்க? இது விலை பார்க்கத்தான் மேடம். இது இந்த ரேடியம் ஐட்டம் மேடம். ஆனா ஒரு ஜீன்ஸ் கூட இங்க 4000 ரூபாய்க்கு. டேய் ஆமா இருக்கு, ஓரளவுக்கு தான் பாருங்க, நல்லா தான் இருக்கு. அது ஜன்னல போடு அது போடு அது புடினா வேறடா. இங்க லைட் வெளிச்சம் ஒரு லைட் வெளிச்சம். இங்க பாருங்க. அப்படி இல்ல இங்க இல்ல தெரியுது சின்ன லைட் பின்னக்க தெரியும். எப்படி பாருங்க. இனி உங்களுக்கு என்ன வாசிதானடா ஒண்டா அவனுக்கு நட்டம் வைக்க போறீங்க. எங்களுக்கு சரி, எங்களுக்கு சைஸான ஜீன்ஸ் இருக்கும். எங்களுக்கு வந்து 42 இருக்கு. இந்த அதுல இருக்கு 4XL ப்ரோ. இதெல்லாம் அளவு போடா நான் போட்டுருக்கேன். இதா 4XL. இது லாஸ்ட் இப்படி ஜீன்ஸ் எல்லாம் எத்தனை XL? 3XL சைஸ் இல்லாதபடியா விட்டுரு. இதா பெருசு. வித்துருமேடா நாளைக்கு வித்துருமே. சரி கலர் கொஞ்சம் விளைஞ்சா இருக்கு. இல்ல உங்கள்ட்ட சொன்னா நீங்க எடுத்து தருவீங்களா? என்ன இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல அளவா இருக்குமா? இதுல என்ன அளவா இருக்கா? ஆனா இதுல சொன்னவங்க இந்த ஜீன்ஸ்ல ஒன்றுமே வந்து 4000 ரூபாய் கூட இல்லையாண்டு. நான் நார்மலா இந்த ஜீன்ஸ் எடுக்கிறேன். அதான் இந்த ஜீன்ஸ் என் சைஸுக்கு இருக்காது. அது 3500 ரூபாய். 4000 ஜீன்ஸ் எடுத்துட்டு வாங்க. அந்த எடுத்துட்டு வாங்க. நீங்க எடுங்க போடுங்க. கவுண்டர் கிட்ட கொண்டு வாங்க. ரைட். இதுல வந்து விலை பார்க்க போறோம். துணியை தொட்டு பாருங்க. நல்ல திக்கான துணி. என்னன்னு சொல்றது, இந்த துணியை விட இது நல்லாவே திக்கான துணி, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது விலையில என்ன இதுல மிஷின்ல அடிச்சு பாக்குறதா? அதுலயே அடிச்சிருக்கு. வில்லெல்லாம் சிஸ்டம் பாரா. டேய் நான் நீ கண்ணாடி எல்லாம் வச்சுக்கிறீங்கடாப்பா. டேய் இது என்னடாப்பா கண்ணாடி. வெயிலுக்கு போட்டு ப்ரோ போடுங்க ப்ரோ. வேற லெவல் சுப்பு. இல்ல இது காமெடியா இருக்கு தெரியுமா? மணியா இருக்கு. இல்ல சூப்பரா இருக்கு சுப்பு. யா ப்ரோ நீங்க நல்லா இருக்கு பாருங்க. இல்ல அது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு. அது எனக்கு நல்லா இருக்காது. எங்க அந்த போன் மச்சான்? கண்ணாடி இல்ல. போன் மறந்து விடு. தோர்க்கு கண்ணாடி நல்லா வந்து மினக்கட்டு தான் படியங்கள் வந்து செய்திருக்காங்க. இது நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கப்புகள் இதில் வந்த உடனே கப்புகள் இருக்கு. இந்த கடை முதல் இருந்து தொடக்கத்துல இருந்து பார்த்தாக்களுக்கு தெரியும் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா அட்டகாசமா அவன்கிட்ட ஒரு கனவுன்னு சொல்லலாம், அதை நிறைவேற்றிருக்கிறான். வாங்க கட்டாயம் 30ஆம் தேதி 10 மணிக்கு உங்களுடைய ஆதரவை வந்து கொடுக்கணும். இப்பவே கணக்கு பேர் கேட்ட விடா எங்க திராக்க போறீங்க என்று இல்ல ஆஃபர் வேற போட்டுருக்காங்க அண்ணா 20%. 25 ஸ்டேட்டஸ் பார்த்தேன். 1300 ரூபாய் என்னது? டேய் உண்மையோடா இது நட்டவில்லையோடா உனக்கு தெரியும் தானே. இந்த ஜீன்ஸ் வந்து 2300 ரூபாய்க்கு என்னண்டு கொடுக்குறான்டே தெரியல. கோட்டை மறந்துட்டே தான் கணக்கு பார்த்து சொல்றேன். ஒரு கோட்டை ஒன்று போட்டுருந்தேன் அந்த. சீயே என்னண்டு லாபம் வருது உனக்கு? லாபம் சின்ன சின்ன லாபம் தான். சின்ன சின்ன லாபம் தான் ஒருக்கா செய்யணும் ஆசை. நாட்டி வரும் ப்ரோ. காசுல ஆசைப்படாம சந்தோஷப்பட்டு என்ன கட்டாயமே சந்தோஷப்படுங்க உண்மையிலே. ஏன்னா இப்படியான இதுகள் வந்து அந்த இருந்துட்டு யாரும் ஹோல்சேலா கொண்டு வந்து அதுவும் டேமேஜான பீஸ் எல்லாம் இந்த விலையை கொடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லா ஹை குவாலிட்டி ஜீன்ஸ் எடுத்து வாங்க. என்ன விலை? ஹை குவாலிட்டி. அந்த 6 பாக்கெட். அதுக்கு இதை விட இது வந்து துணியும் வித்தியாசமா இந்த எழுத்து பாருங்க. உங்க கையால எழுத்து பாருங்க. சரி அப்ப நானே நீ மாடலா போட்டு வந்து தெரிய போறேன். இது நார்மலா 6000 ரூபாய் 5500 ரூபாய் மேலதான் கிடக்கும். இல்லடா டேய் ஒரு சும்மா இந்த பாக்கெட் வைக்காத சும்மா டெனிமே வந்து வெளிக்கடையில 4800 ரூபாய் குறைய தரவே மாட்டான். கோட்டை மறந்துட்டானு அதான் கணக்கு பார்த்து சொல்ல முடியாது. அதே நம்பரை பார்த்து சொல்லுங்க. படபடண்டு இப்ப இவையெல்லாம் இந்த ஊழியர்கள் நீங்க வந்தீங்கன்னா இவையெல்லாம் உங்களை கவனிச்சு உங்களுக்கு அதான் எல்லா வேலையும் செய்யணும். சம்பளம் 400 ரூபாய் வேலைக்கு 3850 ரூபாய்க்கு அந்த பெரிய நீ பாருங்க. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே வந்து மலிவாத்தான் இருக்கும். அது இதெல்லாம் கொஞ்சம் விலையாண்டு இல்ல. அது அந்த ரேடியத்துக்கு அதான் பிரைஸ். ரேடியத்துக்கு அதுதான் பிரைஸ். அடுத்து தான் விளையாண்டு வரும். நம்பரை பார்த்து சொல்லுங்க. இதுல நம்பர் வந்து தமிழ் ப்ரோஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ல போட்டிருக்கு பார்கோட் எல்லாம் போட்டு தமிழ் ப்ரோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கு. இதுக்கு வந்து பல வருட உழைப்புன்னு சொல்லலாம். அதோட தொடக்கத்துல வந்து கேட்டவன் எங்க உடுப்புகள் எடுக்கிற அது இதுன்னு தெரியாண்டு ஆள் கொஞ்ச நாள் அந்த வீடியோஸும் போடாம எல்லாம் சுத்தி திரிஞ்சு வந்து ஆள் எடுத்திருக்கு. நல்லா இருக்கு வந்து பாருங்க.
இந்த டபுள் பாக்கெட்ல எல்லாம் நல்ல பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு. நாங்களும் கொஞ்சம் மாடலா போடலாம் இனி. வாங்குவானே சுப்பு சொல்றாரு வந்து தங்கட ஊர்லயே கிடைக்காதான் இங்க சைஸ் எடுக்கக்கூடிய வேற இருக்காவட்டு. ஆமா இங்க தேடிட்டு இருக்கேன், கிடைச்சதுன்னா லக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஏரியா வில்லேஜ் ப்ரோ, அந்த அளவுக்கு வந்துட்டு கிடைக்காது. எங்க ஏரியா வந்துட்டு வில்லேஜுங்கனால கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு கடை இருக்கு எனக்கு ரெகுலரா எடுக்கிற கடை. அவன்கிட்ட மொத்தமா ஒரு 10 செட்டு 20 செட்டு ஆர்டர் போட்டேன்னா மொத்தமா தள்ளிட்டு போயிடும் எடுத்துட்டு வந்து. இல்லைன்னா இங்கிருந்து சென்னை போகணும், 300-400 கிலோமீட்டர் போய் அங்க எடுத்ததா கிடையாது. சேம் பீல் சுப்பு ஒரே ஒரு கடையில ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட. அப்பதான் ஒரே ஒரு கடையில தான் உடுப்பெடுக்கக்கூடிய வேற இருக்கும். ஆமா ஆனா இங்க வந்து கிடக்குற மாதிரி இருக்கு. எடுப்போம் திறம்பு இது முடிஞ்ச அப்புறம் எடுப்போம். சோட்ஸுகளும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவர் வந்து அனலைஸ் பண்றாரு என்னண்டு இந்தியா விலையில என்ன மாதிரி இருக்கு ப்ரோ? விலைகள் இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அது இதுதான் இங்க டாக்ஸ் கட்டுறாங்கல்ல, வெளிநாட்டுல இருந்து வருது. நீங்க செய்தீங்க இது ஃபுல்லாவே இறக்குமதி. ஆனா மாடல்ஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து இது ஸ்பெஷல். இப்ப இலங்கை ஃபுல்லாவே இருக்கிற ஸ்பெஷலான மாடல் எல்லாம் தேடி தேடி பொடியங்கள் எடுத்துக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் போய். சூப்பரா இருக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. குவாலிட்டியும் குறை சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோர்ட்ஸுகள் இதுகள் மற்றது பாத்தீங்கன்னா இந்த ஷூக்களும் மேட் இன் தாய்லாந்து போட்டுருக்கு ப்ரோ. அதுலயே தாய்லாந்து தான். ஆமா அதுலயே போட்டுருக்காங்க. தாய்லாந்து போதவே இல்ல, இங்கே எடுக்கலாம். இங்கே எடுக்கலாம். இந்த இது ஷர்ட்டுகள் எல்லாமே பாருங்க. இது வந்து வெளியில தான் இப்படி கிடக்கு. உள்ளுக்குள்ள வந்து கணக்க கலர்ஸ்ல எல்லாம் வந்து கிடக்கு. இங்காலயம் வந்து கணக்க இது கிடக்கு. இதுல இந்த டபுள் பாக்கெட்ல இதுக்கு கீழே ஒரு பெகி ஒன்று போட்டா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அந்தந்த ஸ்டைல் விரும்புறாங்களுக்கு தான் அதுகள் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க இதுல எல்லாம் வந்து பிரிண்டட் எல்லாமே இருக்கு. ஒரு இந்த பெரிய பாக்கெட், இந்த பெரிய பாக்கெட்டா இருக்கு ப்ரோ. அதுல வந்துட்டு எப்படின்னா அந்த பேண்ட்லாம் லூஸா போடுவாங்க பாருங்க, அது மாதிரி போட்டுக்கிறது. அதுக்கு பேர் ஏதோ பண்ணல, பேகி பேண்ட் ஏதோ அது போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஒட்டரை குச்சா இருப்பான் பாருங்க. அவன் போட்டா தான் நல்லா இருக்கு. அவன் குண்டா இருக்கிறவங்க போட்டா நல்லா இருக்கு. சரி இருக்கா? ஆமா ப்ரோ உங்களுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நீங்களும் பிள்ளைங்க மாறி விடுங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஏன் மாறிக்கிட்டு? ஹலோ ஒரு பொண்ணத்தான் கட்டிப்பிடிக்க முடியலன்னு இப்படி கடைசியில பொம்மைக்கு நான் வந்துட்டு எப்பவுமே சிங்கிளா இருக்கதான் விரும்புறேன். கமிட்டட் ஆனா நிறைய பிரச்சனை இருக்கு. சிங்கிளா இருந்தோம்னு வச்சுங்களா எங்க வேணா சுத்தலாம், ஜாலியா ஊர் சுத்தலாம். எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன்? எப்படி இருக்கு இந்த கடை? மாடல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எங்க ஊர்லயே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது ப்ரோ. அது மாதிரி எல்லாம் தேடி போய் ஒவ்வொரு கடையா தனித்தனியா தான் இருக்குமே தவிர ஒரே கடையில இந்த மாதிரி ஒரே டிசைன் மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய டிசைன் இருக்கு. வெளியில இருந்து வந்திருக்குது ஃபுல்லாவே. இது நல்லா பசங்களுக்கு வந்துட்டு யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு சுத்தினாதான் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. நான் இந்த கடையில இன்டீரியர் என்ன மாதிரி இருக்கு? இன்டீரியர் நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து ஒண்ணுமே இல்ல ப்ரோ, வெறும் ஒரு கட்டிடமா தான் இருந்தது. அதான் படம் காட்டுனா தெரியும். வெளியில பார்த்தா தெரியும். வெளியில வந்துட்டு சைடுல இருக்கிற கடையில பார்த்தா ரொம்ப பழைய கடை மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்தா வந்துட்டு அப்படியே புதுசா இருக்குது. அப்படியே உள்ள நல்லா இன்டீரியர் எல்லாம் வந்துட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. பார்க்க லைட் செட்டிங் எல்லாமே வந்துட்டு இவங்கள கிட்ட சொல்லுவாங்க. எத்தனை வருஷமா சொல்லி கொண்டு வந்தாங்க இல்ல கடை போறேன்னு சொல்லி 2-3 வருஷமா சொல்லி கொண்டு வந்தாங்க. அது பெரிய பல நாள் கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. கணக்க ஒரு பிரச்சனைகள் இதுகள் மத்தியில இத முடிச்சிருக்கான். சந்தோஷம். அந்த பிரச்சனைகளால ஆனா பயங்கரமா செலவழிச்சுக்கிறான். ஏன்னா நாங்க இந்த வேன் ஒன்று செய்யறோம், அது ஒரு சின்ன பெட்டிக்கு முடிக்கிறதுக்கு எத்தனையோ லட்சங்கள் முடியுது. இதுக்கு இவ்வளவுக்கு வந்து இஞ்சால ஒரு ஆள் வந்துருக்கிறார். இன்னும் ஸ்டாக் இருக்குன்னு ஆனா அடுக்கிறது கிடமில்ல கடையில இன்னும் ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் வந்துட்டு வெளியில வச்சிருக்கீங்க. இதுக்கு கடை திறக்கறதுக்கு முன்னே கஸ்டமர் வந்துட்டார். ஆனா என்ன வேணும்? இங்க வாங்க, என்ன வேணும்? இந்த கலெக்ஷன் இருக்கு சொல்லி இங்க வாங்க ப்ரோ. சுப்பு ஏனா உங்களோட தலையை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. கண்ணை அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. யாத க்ளோஸ் பண்ணுங்க. சேஃபரியா தெரியுது. கொஞ்சம் கவர் ரெடி கண்ணதுறாங்க. என்ன ப்ரோ இது ஸ்டைல்? எப்படி ப்ரோ தலைவர் இல்லன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. கஷ்டமா இருக்கு. இந்த வரைக்கும் இறங்கிட்டீங்களா ப்ரோ? இது எனக்கே தெரியல எப்படி இருக்கு வேணும் பாக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. வித்தியாசமான ஹேர் ஸ்டைலா இருக்கு. அப்பா மாதிரி இருக்குது ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த இதுக்கெல்லாம் விக்கெல்லாம் புரியுமா வருது.
கொஞ்சம் வெளியில எடுத்து விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது கேர்ள்ஸ் இன்டர்வியூக்கா? கேர்ள்ஸ் நாங்க தான் மாத்தி போட்டுருக்கோம். அங்க வேற லெவல் நான் போட்டுறேன் கட்டு. இதுல ஒரு பீஸ் எங்களுக்கு தாங்கடா டேய் ப்ரோ. இப்போ வாங்க ப்ரோ. ப்ரோ நீங்க போட்டுருங்க பொம்பளை புள்ள ப்ரோ இச்சால குடுமி இருக்கு. இருங்க. சூப்பரா இருக்குங்க. இருங்க. ஓகே ப்ரோ, இப்போதான் ப்ரோ கரெக்டா இருக்கு. அப்படியே போட்டுங்க ப்ரோ. ப்ரோ இங்க வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க. நீங்க பின்னுக்கு திரும்பணும், அப்பதான் பொம்பளை பிள்ளை வேற. கிள கிள ரைட். மாட்டிச்சுமா இருங்க, அதை நான் வச்சு இது விக்கிறதுக்கு இல்ல ப்ரோ. சும்மா மாட்டி போகுது. ஓ, இது பொம்மைக்கு மண்டையில உள்ளதா ப்ரோ? இது போட்டாதான் அக்கா நல்லா இருந்தது. ஏன் ப்ரோ எடுத்தீங்க? ஐயோ, முன்னாடி அக்கா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் பக்கத்துல நின்று, அதை கெடுக்குறீங்களே. நல்ல வித்தியாசமா இருக்கு, கடையெல்லாம் வந்து சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் முதலாளி. முதலாளியோ? முதலாளி முதலாளி தானே முதலாளி. ஆமா ப்ரோ. அப்படி இல்ல, எங்க சரி நிக்கிறேன் வீட்டை. அதாவது நான் உடுப்பு மட்டும் தான் இருக்க மாட்டேன், அப்படி இல்லை. இங்கால சென்ட்டுகள், மற்றது கண்ணாடிகள், தொப்பிகள், சகல விதமான இதெல்லாம் இருக்கு. வருங்காலத்துல இன்னும் கொஞ்சம் திட்டங்கள் இருக்கு. மேல என்ன எல்லா திட்டங்களும் இருக்கு. அதான் டெலிவரி எல்லாம் என்ன மாதிரி இப்போதைக்கு 14ஆம் தேதி தான் எல்லாம் டெலிவரி. சரி, முதல் வந்து திறந்து ஓட விடுவோம். ஓட விட்டா அப்புறம் பாப்போம் என்ன. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த கடைக்கு எவ்வளவு செலவழிஞ்ச? செலவழிஞ்ச நீங்க அங்க இல்ல, நீங்க அங்க எல்லாம் போத்தோ இல்ல, செலவழிஞ்சதான் சொல்லலாம். சரி, அது ஒரு முதலீடு தானே. முதலீடு என்ன மாதிரி இருக்கு? இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வரோம்னு சொன்னா இப்படித்தானே கணக்கா இருக்கும், செலவாயிட்டு தான் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம கணக்கு ஜோசிகன் வந்தோன்னு இந்த கடையை திறந்தோன்னா கதை திறந்து இப்படி விட்டுட்டு அதுல கொழி போட்டு 2 உடுப்பு அதுல கொழி போட்டு அப்படி இல்ல பிளான் போட்டு இப்ப தொடங்கி இப்படி வந்து நிக்குது ஒரு பெரிய இந்த லெவல்ல வந்து பிளானிங் அப்படி இதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல இப்படி வந்திருக்குமெண்டு. கணக்க மினாக்கட்டு ஒரு விஷயங்கள் வந்து கேட்டு செய்வான். மினாக்கட்டு எல்லா இடம் விளைஞ்சு திரிஞ்சு வந்து செய்திருக்கிறான். எம்டிஆர் இருக்கு நினைக்கிறீங்க? அதே மாதிரி அந்த 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 இது அந்த அது மட்டும் தான் எம்பியா இருக்கு. அவ்வளவு தொங்க விட போறோம். கலட்டியில விட்டோம், இதுல இடந்தது அதுல தொங்க விட போறோம். ரைட். நீ தானே சொக்குகளும் பேரு மேன ஆக்கள் வேண்ட வலிக்கிட்டா தானே ஆக்கள விருப்பங்களை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓவர் சைஸ் எல்லாம் இருக்குது இங்க. ஓவர் சைஸ் ஓவர் சைஸ் இந்த சின்ன சைஸ் வருது. உங்களுக்கா? இதுல லாக் ஒன்னு இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்கு. சுப்பு ஒரு கிரீன் கலர் எடுத்து கொடு. இந்த உடுப்புல எல்லாம் போட்டா நாங்களே ஒரு என்னன்னு சொல்றோம், வேற லெவலா வந்துடும் போல இருக்கு. இந்த இதெல்லாம் எனக்கு போட்டா அப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? டாக் வேற பண்ணுது. ப்ரோ டாக்கோட போறது ஸ்டைல் ப்ரோ. இதே மாதிரி நிறைய எல்லாம் ப்ரோ. இது செட்டா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் பண்ணி பாருங்க. இது வேற டாக் எடுத்துறது வீடியோ அப்படியா? ஐயோ அது அப்படியே இதுக்கு மாதிரி வாங்க. ப்ரோ அது எடுக்க நான் விட்டுறேன். நீங்க சொன்னது முடி தெரியல. ஓகே நான் வந்து ஓகே. நீங்க நினைச்சு போறது சரியா? வணக்கம் மாப்பிள்ள, யாழ்ப்பாணத்துல இருந்து. இதுக்கு முதல்ல எங்களை பாத்துருப்பீங்க, இப்ப வித்தியாசமா இருக்கு ப்ரோ. அவருக்கு அந்த விக்கிலே ஒரு ஆசையா இருக்கு ப்ரோ. ஐயோ அயன் படத்துல இருக்குது மாமா முழுசா மாறிய மாமா. வேண்டாம் அது நல்லா இல்லது. ஐயோ அயன் படத்துல வருவேன், ஆப்பிரிக்காக்கு போவாட அங்க இருக்கிற இருக்குது. இல்ல போடுங்க நானா நான் எப்படி செட் பண்றேன் மட்டும் பாருங்க. நான் செட் பண்றேன். வேற கையில வெட்டுறதுக்கு ஏதாவது இது ஏன் போடுறீங்க? ஏன் அதுக்கு ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கு. Yo from Jaffna. சரியா? இண்டோட போங்க. ஓகே. அப்ப எலஸ்டன் என்ன சொல்றீங்க நீங்க? வேற லெவல் எதிர்பார்த்து என்னன்னு சொல்றது? நாங்க நார்மலா நினைச்சு நாங்கள் கணக்க வொர்க் அவுட் போட்டு கணக்க ஹார்ட் ஒர்க் போட்டு செய்திருக்கலாம். இந்த மாதிரி 3.5 மாதம் இருக்குமா? இல்ல
ஒரு குறுகிய காலத்துல வருஷத்துக்கு முதல் திறக்கணும் அப்படி இப்படின்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படி எல்லாம் செய்வான்னு சந்தோஷம் உண்மையிலே. உண்மையும் சொல்ல போனா துறக்கிறேன் எப்படி துறக்கிறேன் ஐடியா இல்ல. ரெண்டாலும் நாளைக்கு ஒரு பிளான் போட்டுடுவோம் ஃபுல்லா. கட்டாயம் எங்கட உறவுகள் எங்கட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா முழு பேரும் வாங்க வந்துட்டு நல்லா கிட்டத்தட்ட இதுல இருக்கிற அந்த விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே 20-30 கொடுத்து கொண்டு இருக்கோம் எல்லாமே. அதுக்காண்டி இந்த படம் இல்ல, அந்த போத்தர் இல்ல, மிச்சம் எல்லாமே விக்கிறதே விலை குறைவு. ஆனா அதை விட ஆஃபர் மற்றது. இந்த கடை எங்க இருக்கு, எத்தனை மணிக்கு ஓபன், அதெல்லாம் சொல்லணும். கடை பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு. சங்கான டவுன் சொல்லி சங்கான டவுன்ல இந்த கடை அமைந்து இருக்குது. சங்கான டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக அந்த முன்னுக்கு திருப்பி பார்த்தோம்னு சொன்னா வயல்கரை இருக்குது. அந்த வேறங்கோ இந்த வயல்கரைக்கு பக்கத்துல அந்த கடை இருக்கு, தனிமையில இருக்கு. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பழமை மாதிரி இருக்கு. உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசம். வெளியில வேற நீங்க அந்த வெயில் வரைக்கும் எங்க ஒரு சைடுக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தோம். இதுக்குள்ள வந்த உடனே இப்ப பெரிய சிட்டி சைட்ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்து இருக்கிறான். மற்றது இன்னொரு விஷயம் வந்து முன்னுக்கு ஒரேஞ்சு கலர்ல இருக்கும், போட்டு மஞ்சள் கலர்ல இருக்கும். ஏன்னா ஒரேஞ்சு கலர்லாம் ஃபுல்லா மாறல அடிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்ப உடுப்புகளை பார்ப்போம், என்னென்ன விலைகள் போகும்னு சொல்லி சும்மா பார்ப்போம். உடுப்புகள் மட்டும் இல்ல, உங்களோட சென்ட் இருக்கு, தொப்பி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, சகலதும் இருக்கு, சகல சாமானம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட் ஐட்டங்கள், மற்றது கண்ணாடிகள், பேர்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா தொப்பி இருக்குது. வேற இந்த குள்ளாண்டு எடுத்துக்காட்டா, குள்ளான்னு சொல்லுவோம். குள்ளா ப்ரோ உங்களுக்கு போட தந்தில்ல, குளிருக்கு போடுறது போடுங்க ப்ரோ, போட்டு காட்டுங்க ப்ரோ. யோ போட்டு அப்புறம் எப்படி மாட்ட பாருங்க. குள்ளா இருக்குது. அப்படி எங்கால வந்தோம்னு சொன்னா இது பாஸ்கெட் பால் பிளேயர் போடுற ஒரு உடுப்பு. இங்க இன்னும் கொஞ்சம் போடுவாங்களா? அப்படி இங்க போடுவாங்க. நீங்க கொடுத்தா அவங்க படியாங்க போடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு மாடலா இருக்கு ப்ரோ. இதுல கிடைக்கலன்னு தான் போடல ப்ரோ, கிடைச்சா போடுவாங்க ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது யூனிசெக்ஸ், ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம். இந்த ஜீன்ஸ் யூனிசெக்ஸ் ஜீன்ஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற ஸ்டோக்கில எந்த ஒரு ஜீன்ஸுமே 4000 ரூபாய்க்கு மேல இல்ல. அதாவது டெனிங் குட்பாட உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இது என்ன விலைன்னு சொன்னா என்ன 2500 2600 இப்ப இந்த அந்த விலை போனாலும் அதுலயும் 20% இல்ல 20 ஒப்பரோட அந்த விலை. பாத்தீங்கன்னு சொன்னா 4000 ரூபாய்க்கு மேல ஜீன்ஸ் ஐட்டங்களை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இருக்குது. இப்படி இது யூனிசெக்ஸ் தான். அப்ப கேர்ள்ஸும் பொடியங்க போடுறதுதான் போடுங்க தெரியுமா? இந்த மாதிரி இருக்குது. என்ன சுப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சொல்றதெல்லாம் நான் என்ன பார்க்கலாம், நல்லதா இருக்கேன். சைஸ் இல்லன்னு தெரிஞ்சு குடுக்குறீங்க பாருங்க. தாராங்களா இல்லையா சைஸ்? நாங்க கண்டிப்பா சைஸ் இருக்கு. ஆனா சுப்பு உங்களுக்கு இங்க சைஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது போட்டா இது கரெக்ட்டா சைஸ் காணும். இது வந்துட்டு இது மேல கரெக்ட்டா இருக்கும். இது வேணா ட்ரை பண்ணலாம். சைஸ் இருக்குது. மற்றது ஷார்ட்ஸ்ல சைஸ் இருக்குது. சைஸ் இருக்கணுமே 40 எல்லாம் இருக்கணுமே. இது 40 இதெல்லாம் கூட செட் ஆகும் ப்ரோ. இதெல்லாம் கூட செட் ஆகும். அப்படியே இப்ப முதலாவது நாங்கள் கேர்ள்ஸ்க்கு என்னென்ன உடுப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பிளவுஸ்ல இருக்கு. வேற நெஞ்சு இது பிளவுஸ் அண்ட் சொல்றேன்ல, இது டி-ஷர்ட் டாப் டி-ஷர்ட் டாப் எஸ் தட்ஸ் புல்லிங் பிளவுஸ் தான் அதுல கடந்த போடுச்சேன். கிராப் டாப் பிளவுஸ் என்ன ஒரு பேர் சரியா? இந்த பாருங்க இந்த இதுல கல்லல சுப்பு போட்டு பாருங்க. வலியா இருக்கு. அந்த பச்சைக்கு பச்சை நல்லா இருக்கு சுப்புக்கு ப்ரோ. இது பார்த்தாலே நல்லா என்ன சுப்பு சிரிச்சேன் ப்ரோ. இது போட்டா இந்த இதுக்குள்ள அப்படி வண்டி தெரியும் ப்ரோ. என்ன ப்ரோ இது இப்படி போட்டா தப்பு தெரியும் ப்ரோ. அது ஸ்பெஷல் ப்ரோ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பச்சைக்கு பச்சை நல்லா இருக்கு ப்ரோ. பச்சைக்கு பச்சை நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. யா உடம்புக்கு பண்றீங்க ப்ரோ. இது இடுப்புல வந்துட்டு தெரியும் ப்ரோ. இங்க போடுவாங்க எப்படின்னா ஜீன்ஸ் இருக்கு தானே, மேல ஏத்தி போடுவாங்க. ஜீன்ஸ் மேல ஏத்தி அதுக்கு ஏத்த மாதிரி போடுவாங்க. இங்க கூடுதலா அந்த ஹிப் தெரியுற மாதிரி விட மாட்டாங்க. ஜீன்ஸ் இந்த மாதிரி உடுப்பு போடுறவங்க ஜீன்ஸ் மேல ஏத்தி அப்படி அந்த மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. எங்க ஊர்ல ஆனா அது மாதிரி கிடையாது. இருக்கும் கொஞ்சம் ஒரு சில கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும் இதெல்லாம். அந்த கடையில உண்டு தமிழ் ப்ரோஸ் கடை. இத பாருங்க, இது எப்படி இருக்கு. இது கொஞ்சம் குடவட்டு கை. அதான் இதோ காட்டி நாளைக்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நிக்க போகுது கடையில. கடையில இன்னும் நிறைய ஸ்டாக் எடுக்க வேண்டியது இருக்கும் இப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அதான் இந்த மாதிரி இருக்குது. இல்ல கனகப்பேட்டை எதிர்பார்ப்பா இல்ல இது வந்துட்டு வந்து பாருங்க. வாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. வந்து பார்த்தாதான் உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறது தெரியும். பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நீங்க நிறைய பேர் வந்து பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். என்னன்னா அப்படித்தான். இப்ப இது கூட கேர்ள்ஸும் போடலாம், பாய்ஸும் போடலாம். போடலாம். நல்லா இருக்குங்க இது. கிளாத் பனியன் கிளாத் தானே வந்தது சுப்பு. இதே வந்து நீங்க எடுக்க வந்ததில்லை. இங்க வந்து டிக்டாக் எடுக்கிறா கூட இங்க வந்து எடுத்துட்டு போலாம். இல்லையா ப்ரோ? அவர் அப்படிதான் சொல்லிட்டா. இது எல்லாமே எங்க நாட்டுல டிக்டாக் கிடையாது ப்ரோ. ஆமா ப்ரோ. உங்களுக்கு
இப்படி ஆஹா இப்படி டிக்டாக் எடுக்கிறா கூட இங்க வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போலாம். சாமான் வேணும்னு அவசியம் இல்ல. இல்ல வாங்க போடுங்க, எடுங்க ரீல்ஸ் எடுங்க. பிடிச்சிருந்தா ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க. காப்பி உள்ள போதுங்க அதுல. ஆஹா bro எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கடை ஓபன் பண்ணது வந்துட்டு சேல்ஸ்க்காக இல்ல போல இருக்கு, இவருக்காக நினைக்கிறேன். ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் அதான் இவங்களே போடுறதுக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இந்த உடுப்பு எல்லாம் போட்டு பாக்குற மாடல் ஆல் தெரியுமா? இது ஒரு டீ-ஷர்ட் ஒன்று பாருங்க. இது பைக் பிரிண்ட் மாடல். பின்னால மட்டும் இருக்கும். இப்படி இருக்கும். எதிர்காலத்துல தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட்லயே நீ உடுப்புகள் வரும். தமிழ் ப்ரோஸ் இந்த பிராண்ட்லயே எல்லாம் தமிழ் ப்ரோஸ். எக்ஸாம்பிளுக்கு இல்ல இங்கிலீஷ் வேண்டாம். உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இது எப்படி இருக்கு பாக்க? என்ன மாதிரி இருக்கு? டேய் இதெல்லாம் வேணா காணும் போல கிடாக்கு. இந்த மேலால போடுவோம் தான். ஆட்டா சைஸ் மர சொட்டின. இல்ல சைஸ் இல்ல ப்ரோ, சைஸ் போடல. ஓவர் சைஸ் செலக்ஷன். ஓவர் சைஸ் என்ன பெருசா? பெருசு என்ன எல்லாம் போடுறோம். இது செலக்ஷன் காட்டு. இந்த அலெக்சா போட்டு பாருங்க, போடுறா கலக்கடா. உங்களுக்காக அன்னை அலெக்சா அப்ப இங்கே சட்டையில கைட்டு கலட்டா அது ஆவாசமா போடு. அப்படியே போடுவோம். இதோ உங்களுக்காக தமிழ் ப்ரோஸின் டி-ஷர்ட். இப்ப நான் இந்த டி-ஷர்ட்ல பாக்க எப்படி இருக்கு, ஆனா இதுக்கு மேல போட்டா பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணாடி கைட்டுக்கு அப்பதான் போட முடியும். கண்ணாடி காலி போட்டு போடுங்க. கண்ணாடி போட்டு ஸ்டைல் தான். ஸ்டைல் போடுங்க. இப்ப தெரியுதா? டி-ஷர்ட்டுக்கு மேல போட்டு ஓகே ப்ரோ. அதான் உள்ள டி-ஷர்ட் போடுங்க. அது ஓகே சட்டை அப்படி இருக்கு. சூப்பர் ப்ரோ. இது என்ன கை இந்த லத்துக்கு நீட்டா இருக்கு. அப்படிதான் இருக்கும். பேக்கி அப்படி பின்னால திரும்புங்க. அலெக்சாண்டர் பாப்பா பின்னால. ப்ரோ அது இந்த GTA கேம் இருக்குல சாண்டா டாட்ஸ், அதுல வராம இருக்கு ப்ரோ. இப்படி போங்க. அவ இப்படி ஃபட்டான ஆகறதுக்கு வந்து உடுப்பு இருக்கு பாருங்க. இப்ப ஷார்ட்ஸ் 40 மேல இருக்கு. ஏய் அந்த ஷார்ட்ஸ் எடுக்குறா பாருங்க. அந்த ஷார்ட்ஸ் அண்ணா பாப்போம் 40 எடுக்குறோம். ஷார்ட்ஸ் பேண்ட் போட்டு ஆகணுமா ப்ரோ? போடுங்க அளவு போடுங்க. பாருங்க சைஸ் எப்படி சூப்பு அளவு வரும். அது ஏன் அளவு வராது ப்ரோ? அப்படி சொல்லிட்டீங்க. இல்ல இது வந்து கட்டிங்ஸ் பெருசா இருக்கு. கட்டிங்ஸ் பெருசா இருக்கு. போடுங்க ப்ரோ. இதே போடவா? போடுங்க. பண்ணி பாருங்க. எல்லாம் போடுங்க. இந்த கழட்டி மாத்திட்டு வாங்க ப்ரோ. இது உள்ள போங்க ப்ரோ. இதுக்கு இருக்கு ப்ரோ. இப்படி எல்லாம் போட கூடாது. உங்களுக்காக உள்ள வந்துட்டு இடம் இருக்கு ப்ரோ. டேய் கேமரா பண்ணுவாங்கடா. உள்ள போய் நான் மாத்திட்டு வர்றேன். அதை மட்டும் பாருங்க. உள்ள கேமரா எடுத்துட்டு வருவோம். வாங்க உள்ள போவோம். உள்ள ரிவ்யூ பண்ணுவோம். வெளியே வாடா ப்ரோ. பாத்ரூம் டூர் போயிருக்கீங்களா? அது மாதிரி வந்துட்டு ட்ரையல் ரூம் டூர் ப்ரோ. வாங்க ப்ரோ. போடா வெளியில. உடுப்பு பார்த்து வர்றாங்களா ப்ரோ? இங்க இருந்து பாப்போம் ப்ரோ. எட்டி பாப்போம் ப்ரோ. பாரு அந்த கன்றாவிய. டேய் லண்டன் கனடா போதல. உண்மையா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. எனக்கு இந்த உடுப்பு போட்டோன்னா ஒரு புரி பாரு ப்ரோ. நல்லா இருக்கு. கண்ணாடியை பாருங்க. அதான் கண்ணாடியை பாத்துறாரு. இந்த சோட்ல நல்லா இருக்குடா ப்ரோ. இந்த இதே இங்க ஒரு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுங்க. அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இல்ல இந்த சோட்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அப்படி இருக்கு. I'm not tallest in wrong. I'm from USA. நல்லா இருக்குடா. உண்மையிலே அந்த உடை வந்து எல்லாத்தையும் மாத்துமன்றதுக்கு ஒரு உதாரணம். வரைக்க எப்படி வந்துறார். இங்க இருக்கிறத போட்டா அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. கண்ணாடியில பார்க்கவே வேற லெவலா இருக்கு. டி-ஷர்ட்ல ஜோக்கரா இருக்கலாம், ஆனா பாக்க ஜோக்கர் மாதிரி இல்ல ப்ரோ. பயங்கரமா இருக்கீங்க. ஃபயரா இருக்குது. எனக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. டி-ஷர்ட் சட்டை அப்படி இருக்கு. டி-ஷர்ட்டுக்கு இதுக்கும் சூப்பரா இருக்கு. இந்த தொப்பி இந்த கண்ணாடி அப்படி இருக்கு ப்ரோ. அழகா இருக்கு. ஆமா தாடி ப்ரோ. இங்க பாருங்க. இப்ப போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் Facebookல போடுங்க ப்ரோ. 4-5 பொண்ணுங்க உடனே ரிக்வெஸ்ட் வரும் பாருங்க. இல்ல வேண்டாம். ஆமா ப்ரோ போடுங்க ப்ரோ. பாத்தீங்களா ஒரு உடை வந்து ஒரு ஆளு இப்படி மாத்துது பாருங்க. மற்ற செருப்பு எல்லாம் இருக்கு. செருப்பு இருக்குது, ஷூ இருக்குது, எல்லாமே இருக்கு. செருப்பு இருக்கு. இப்படி கணக்க மாடல்ஸ் இருக்கு. நம்ம சோவானே அங்க மஞ்சள் இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் என்ன? லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். இங்க பாருங்க. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அப்படிதான் ப்ரோ இருக்கு. அதான் ட்ரெண்டிங். வேற வேற கலர்ல இருக்கணும். இப்ப இவன் உடுப்பு கடை வந்தபடியா இப்ப நான் எல்லாம் வந்து மாடல் ஆக போறேன். டெய்லியே ஒரு 10 ஷர்ட் எடுத்துட வேண்டியது இங்க வந்து பக்கத்துல இருக்கு. அதானே அதான் நல்ல காலத்துக்கு இது இந்த கலட்டாடி
கலட்டாட்டி இடம் பத்தா அதான் இதை எடுத்து அந்த முதல் இருந்தது எப்படி இருந்தான்னு சிலவில் அவன் போடுவான் போடைக்க பாருங்க. மற்றது போட மாட்டேன்னு வேலையில பாத்தீங்கன்னா அந்த லைட்னிங் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த இடத்துல நிக்க நல்லா இருக்கு. அந்த இந்த விளக்குகள் எல்லாம் பாருங்க, இந்த கயிறு மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் வந்து தேடி எடுத்து செய்திருக்கிறான். அதான் அவன்ல இருக்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆமா ஷிப்ல 70 கிலோமீட்டர்லாம் என்ன 70 கிலோல ப்ரோ. திருப்புக்கு அக்கா இருக்கா திரும்ப வீடியோ எடுக்கிறியா? ப்ரோ பயங்கரமா மாஸ் பண்றீங்க ப்ரோ. Dress பயங்கரமா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கா ப்ரோ? அப்படியே போவோமா ப்ரோ? ஜோ வெறுப்பா இருக்கு ப்ரோ. போக்குல பாக்குறதுக்கு எனக்கு பொறாமையா இருக்கு. ஹஸ்பண்ட் நிக்கிறாரா? அவர் அங்க மறைஞ்சுதான் இருக்காரு. பாக்கல இதுக்குள்ள எடுத்துக்கங்க. நல்லா இருக்கு உண்மையா. உடுப்பெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இது நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஷோர்ட்ஸ் நான் தேடிக்கொண்டே இருக்கேன். உடனே கிடைக்குது. இது நல்ல அளவா இருக்கு. இதையே போட்டுட்டு இப்ப ஊருக்குள்ள வீடியோ எடுங்க ப்ரோ. அதுல உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா வேணும்னாலும் இருக்கு. உலங்களுக்கு மேலேயும் இருக்குது சைஸ். பாப்போம். வேற லெவல். நாங்க கடற்கரை முன்னமே ஸ்டாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவோமோன்னு எனக்கு தோணுது. இல்ல ஸ்டாக் இருக்கு, நிறைய இருக்கு. வாங்க லூஸ் பண்ணிட்டு போடுங்க. போட்டு வாங்க ப்ரோ. இதை போட்டு வாங்க ப்ரோ. வாவ் டெனிம்ல சுருக்கு. ரைட் இதெல்லாமே போடலாம். என்ன எங்களுக்கு அளவா தான் இருக்கு. எடுப்பேன் ப்ரோ. எங்களுக்கு என்ன உடுப்பு இனி கடைக்கு போக தேவையில்லை. இனி பொடியான்ட்டு சொன்னா அவனே எடுத்துருவான். இது அதுல ஷார்ட்டா இருக்கும். இதுல வந்து இதா இருக்கு. இது நல்லா இருக்குடா. இதை நான் போய் கொண்டு வரும். இதையும் அப்படி கொண்டு வரும். எனக்கு அன்பளி பார்த்தா சரி. உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த இடம் தமிழ் ப்ரோ செஞ்சு வாங்க. எனக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் வெளியில இருந்து பாக்க சில பேர் நினைப்பினம் சும்மா ஒரு கடை தான் திறக்கிறோம், அதுல என்னடா இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு பின்னால வந்து ஒரு இந்த ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து அந்த ஒரு படியில இருந்து வந்து அடுத்த கட்டத்துல இப்படி வந்தாங்களுக்கு தான் தெரியும். இனிமே வந்து என்னன்னு சொல்றது, இது என்ன சக்சஸ் ஆகுமா இல்லையா, என்ன மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்வார்ன்ற ஒரு பயத்துலதான் இருக்கு. ஆனா செய்ய வைக்கிறோம், ஏற்றுக்கொள்விடும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டையும் வந்து கொடுங்க. என்ன சப்போ கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டு போறோங்கிறத பொறுத்தா வந்துட்டு நம்மள வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதனால நீங்க போய் நல்ல ஒரு கலெக்ஷன், நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து பாருங்க, பிடிச்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் சைஸ் இன்னும் காணாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பக்கத்துல வரும்போது ஒருத்தர் எப்படி வந்தாரு, இப்ப வார்டா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அலஸ்டின் ரொக்கா இது என்று நீங்க யோசிக்கிற மாதிரி போயிட்டு இல்ல பேருக்கு வேற நல்லா வர அமையுது உங்களுக்கு, என்ன பண்றது. சரி, எத்தனை விமர்சனங்கள் வந்து விமர்சனங்களை தாண்டி இதுக்கு வந்தேன். 30ஆம் தேதி 10 மணிக்கு சங்கானை டவுனுக்கு வந்து டவுன் ப்ரோஸ் க்ளோத்திங் சர்ச் பண்ணி சொன்ன மேப்ல வரும். லொகேஷன் தெரியாதாக்கள் வந்து போட்டாலே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி கட்டாயம் வாங்க. ஒரு ஆதரவு தாங்க. நம்பர் இருக்கா பேஜ் இருக்கு தானே, அதுல QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா நம்பர் எல்லாம் ஃபுல்லா லேட்டஸ்டா மாறிட்டாட். ஃபுல்லா இங்க வந்து பில் எல்லாம் வந்து வந்தீங்கன்னா போஸ்ட் சிஸ்டம் தான் எல்லாமே வந்து போட்டு தந்துருவாங்க. சரி, இதோட எங்கட வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். என்ன சந்தோஷம், வாழ்த்துக்கள். திறப்பு விழால கட்டாயமே நாங்களும் நிற்போம், எல்லாரும் நிற்போம். வாங்க, கண்டிப்பா சந்திப்போம். வந்து திறப்பு விழா முடிக்கல இது ஒரு உடுப்பு இருக்க கூடாது. உண்மையிலேயே முடிஞ்சிட்டு போனதாக எல்லாம் போட்டு நீ மாஸ் காட்டுற இதெல்லாம் போட்டு பழகவில்லைடா. இவங்க விட மாட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. என்ன கிரவுண்ட் போறேன்டா. சரி, உனக்காண்டி இது என்ன மாதிரி இருக்குன்னு போட்டு பாப்போம். ஓகே ப்ரோ, எல்லாம் மேட்சிங்கா இருக்கு ப்ரோ. மேல பாருங்க. நீ என்ன இங்க வந்தாரோ கண்டிப்பா இருக்காது. சாமி பாத்து என்ன சாமி ஒரே வெக்கையா இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். சாமி யாழ்ப்பாணம் ஒரே வெக்கையா இருக்கு. இவங்க கடைசியில என்ன வதைக்க போறாங்களா? ப்ரோ ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் இந்தியால இருந்து வந்தீங்க. சப்புவா இந்தியால இருந்து எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் ப்ரோ. ஐ அம் சிவ் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு உடுப்பு போட ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கடைசியில எங்களையும் மாத்தி விட்டுருவாங்க அவள.
கட்டாயம் எல்லாரும் பாருங்க ஆதரவு விடுங்க சூப்பரா இருக்கா ஒரு உடுப்பே வந்து என்ன மாத்துதுறான் இது விட்டா இதெல்லாம் என்ன போட்டு கொண்டு தெரிய விட்டுருவாங்க போல ப்ரோ இப்படியே போங்க ப்ரோ அப்பதான் bro நல்லா இருக்கும் அண்ணா ப்ரோ இப்பதானே வயசு ஒரு 40 ஆகுது சரி கொஞ்ச நாள்ல 1-2 உடுப்பு எடுத்து போட்டு பழக வேண்டாம் ஓகே ப்ரோ ஓகே அப்படியே திரும்ப வேண்டாம் அழகு குறைஞ்சிருச்சு இது ஒரு செட் தானே இந்த இதுக்கண்ணா இந்த மாதிரி சோட்ஸ் வேற இருந்தாங்க கம்பி கொட்ட கொடுக்கணும் மறந்து ஓட ஒட்டி கொண்டு வரீங்க அந்த செட் சோட்ஸ் வேற இந்த கிரீனுக்கு இந்த கிரீன் கட் எல்லாம் போடுவோம் ப்ரோ போட்டு நீ மாடலா திரும்ப நாங்களும் யாழ்ப்பாணத்துல நல்லா தெரியுங்க ப்ரோ திரும்ப வேண்டாம் தாங்களே இதுல வந்தாலே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன குடுத்து பாரிக்கிறீங்களா இதுல டாக் இருக்கு டாக் இருக்கு கலர் இருக்கு கலர் செலக்ஷன் இருக்கு என்ன செலவு வைக்க போறான் இந்த மாதிரி இல்ல வேண்டாம் ப்ரோ போடுங்க ப்ரோ உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ